பிரியமானவர்களே, ஆண்டவரும் அருமை இரட்சகருமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே மற்றும் நல்ல காலை பொழுதிலே உங்களை சந்திப்பதிலே நான் அதிகமாக மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாள் முழுவதுமாக நீங்கள் செய்கிற எல்லா காரியத்திலேயும் கர்த்தருடைய கரம் உங்களோடு கூட இருந்து உங்களை நடத்துவதாக. ஏசாயா 54 அதிகாரம் 7 வசனம் இப்படியாக சொல்லுகிறது, இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனாலும் உருக்கமான இரக்கங்களால் உன்னை சேர்த்துக் கொள்வேன். இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனாலும் உருக்கமான இரக்கங்களால் உன்னை சேர்த்துக் கொள்வேன் சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, சில நேரத்தில் மனுஷர்கள் நம்மை கைவிடும் பொழுது நாம் அதிகமாய் வருத்தப்படுவது உண்டு. ஐயோ, என் நம்ப வச்சு என்னை கைவிட்டுட்டாங்க, நான் அதிகமாய் நம்பினேன் அந்த மனுஷனை, அந்த சகோதரனை நான் அதிகமாய் நம்பினேன், என்னை நம்ப வச்சு இப்படி மோசம் செஞ்சுட்டாங்கன்னு சொல்லி நாம் அதிகமாய் வருத்தப்படுவது உண்டு. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, மனுஷர்கள் நம்மை கைவிட்டால் நமக்கு பெரிய பாதிப்பு ஒன்றும் உண்டாக போவதல்ல. ஆனால் கர்த்தர் நம்மை கைவிட்டிருக்கிறாரா என்பதுதான் கேள்வி. சில நேரத்தில் கர்த்தரும் நம்மை கைவிட்டு விடுகிற சூழ்நிலை நமக்கு வருகிறது. அப்போ நம்ம நினைக்கிறோம், ஐயோ ஆண்டவரும் என்னை கைவிட்டு விட்டாரே, என்னை கர்த்தரும் கைவிட்டு விட்டாரே என்றதான சூழ்நிலை ஒரு சிந்தை நமக்குள்ளே வரும். அன்பானவர்களே, இதே சிந்தை இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ளே இருந்தது. ஏன்னா பல பிரச்சனைகள் அவர்களுக்கு வரும்பொழுது அவர்கள் என்ன சொல்லுவார்கள் சொன்னால், கர்த்தரும் எங்களை கைவிட்டு விட்டார், ஆண்டவர் கூட எங்களை கைவிட்டார் என்று சொல்லி அவர்கள் அடிக்கடி அவர்கள் சொல்லுவதுண்டு. அதே சூழ்நிலை தான் இங்கே ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார், உன்னை நான் கைவிட்டேன், ஆனால் எவ்வளவு நேரம் என்று சொன்னால் இமைப்பொழுது. இமைப்பொழுதுன்னு சொன்னால் என்ன? ஒரு நிமிஷமா? கிடையாது. ஒரு நிமிஷத்துக்கு 60 நொடிகள். அப்படியானால் ஒரு நொடியா? ஒரு நொடிக்கும் குறைவான கால நேரம். இமைப்பொழுதுன்னு சொன்னால் கண்ணை அப்படி மூடி திறக்கிற டைம் பாருங்க, ஒரு செகண்ட் கூட ஆகல. அப்படி மூடி அப்படி திறக்கும் போது ஒரு செகண்ட் கூட ஆகல. இதைத்தான் நான் சொல்ல, இவ்வளோ நேரம் தான் உன்னை நான் கைவிட்டேன், இமைப்பொழுது மட்டும்தான் உன்னை கைவிட்டேன். அந்த இமையை மூடி அப்படி திறக்கிற அந்த நேரம் மட்டும்தான் உன்னை கைவிட்டிருக்கிறேன், ஆனாலும் உருக்கமான இரக்கங்களால் உன்னை சேர்த்துக்கொள்வேன். உன்னை நிறைய அநேக பெரிய பெரிய மேன்மைகளாலே உன்னை நான் சேர்த்து கொள்ளுவேன், உன்னை நான் ஆசீர்வதிப்பேன், நீ பட்ட பாடுகளுக்கு சரியாக நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லுகிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் என்னை கைவிட்டார் என்பதை நாம் இனிமேல் சொல்லுவதை நாம் நிறுத்த வேண்டும். என்னை கர்த்தர் கைவிட்டாலும் அவர் என்னை உருக்கமான இரக்கங்களால் என்னை சேர்த்து கொள்ளுகிற தேவன், என்னை மிகப்பெரிய நன்மைகளாலே என்னை நிரப்புகிற தேவன் என்று சொல்லி அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் கர்த்தரை பார்த்து நாம் சொல்ல வேண்டும். அநேக பரிசுத்தவான்களும் இப்படிப்பட்ட பாதையிலே கடந்து போனார்கள். தாவீதின் வாழ்க்கையிலே பல போராட்டங்கள் வந்தது. சொந்த மாமனார் அவரை ஜீவனை வாங்க அவரை தேடுகிறார், துரத்துகிறார். அவர் மரித்து போன பின்பு அவருடைய சொந்த மகன் தாவீதை கொல்லும்படி துரத்துகிறார். பல நேரத்தில் சங்கீதங்களை நாம் பார்க்கும் பொழுது, ஆண்டவரை என்னை கைவிடாதீங்க, ஆண்டவர் என்னை ஏன் கைவிட்டீங்க என்று சொல்லி எல்லாம் அவர் கேட்கிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகள், தாவீதுக்கு தெரியும் அவர் நிரந்தரமாய் கைவிடுகிற தேவன் அல்ல, நிரந்தரமாய் என்னை விட்டு விலகுகிற தேவன் அல்ல என்று சொல்லி தாவீதுக்கு தெரியும். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தரும் அப்படித்தான் உங்கள் வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையில் அவர் சொல்லுவார், நான் உன்னை இமைப்பொழுது மட்டும் நான் கைவிட்டேன், ஆனாலும் அதற்கு ஏற்றபடி உனக்கு மிகப்பெரிய மேன்மைகளை நான் வைத்திருக்கிறேன், பல ஆசீர்வாதங்களுக்கு என்று நான் வைத்திருக்கிறேன், நிச்சயமாக என்னுடைய உருக்கமான இரக்கங்களாலே நான் உன்னை சேர்த்துக்கொள்வேன் சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஏன் கர்த்தர் நம்மை கைவிடுவார்? நாம் எப்போ கர்த்தரை கைவிடுவோமோ அப்போ கர்த்தர் நம்மளை கைவிடுவார். அவர் சொல்லிட்டாரே, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவோம்னு சொல்லியிருக்கிறாரு. அவரே நம்மை கைவிடுவது கிடையாது, நாம தான் அவரை கையை விட்டுட்டு வெளியே போய்டுறோம். இப்போ சின்ன பிள்ளைகளை பெற்றோர் கையை பிடிச்சிட்டு போகிறத நம்ம பார்த்துருக்குறோம். அந்த கையை சொல்ல நேரத்தில் அந்த பிள்ளை தூரத்தில் ஏதோ ஒன்று பார்த்து அதனால் கவரப்பட்டு தாயினுடைய அல்லது தகப்பனுடைய கையிலிருந்து தன்னுடைய கையை விடுவித்து கொண்டு ஓடி விடுகிறது. தகப்பனுடைய தாயினுடைய கையில் அந்த பிள்ளையுடைய கை இருக்கிற வரைக்கும் அந்த பிள்ளைக்கு எந்த ஆபத்தும் கிடையாது. ஆனால் எப்பொழுது அந்த தன்னுடைய கையை தன் பெற்றோர் கையில் விடுவித்துக் கொள்ளுகிறதோ அப்பொழுது அந்த பிள்ளையுடைய உயிருக்கு உத்தரவாதம் கிடையாது. இன்றைக்கு நாமும் அதை தான் செய்து கொண்டிருக்கிறோம். அப்போ கைவிட்டதுன்னு சொல்ல ஆண்டவர் நம்ம கைவிட்டதல்ல, நாம கர்த்தருடைய கையை விட்டுட்டு போனது. அதுதான் நீங்கள் சொல்லுகிறாங்க. இமைப்பொழுதுதான் நீ என் கையை விட்டுட்டு போன, அதெல்லாம் உன்னை கைவிட வேண்டிய சூழ்நிலை வந்தது, ஆனாலும் உன்னை நான் உருக்கமான இரக்கங்கள் உன்னை சேர்த்துக்கொள்வேன், மிகப்பெரிய நன்மைகளால் உன்னை நான் நிரப்புவேன் மகனே என்று சொல்லி ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய கை யாருடைய கையில் இருக்குது? நம்முடைய கை உலகத்தின் கையில் நம்முடைய கையை கொடுத்துருக்குறோமா, அல்லது கர்த்தருடைய கையிலே நம்முடைய கையை கொடுத்துருக்குறோமா என்று சொல்லி நாம் யோசித்து பார்ப்போமாக.
கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னை இமைப்பொழுதுதான் கைவிட்டேன், ஆனாலும் உன்னை இறுக்கமான இரக்கங்களாலே உன்னை நான் சேர்த்து கொள்ளுவேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். எனவே நம்மை கைவிடாத, நமக்கென்று ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிற கர்த்தருடைய கரத்தில் நம்முடைய கரங்களை ஒப்புக் கொடுப்போமா? ஜெபிப்போம். பிதாவே, நம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. இம்மட்டுமாக அந்த வார்த்தைகளை கேட்ட உடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறேன். இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனாலும் முறுக்கமான இரக்கங்களால் உன்னை சேர்த்துக்கொள்ள என்ற வார்த்தையின்படி தகப்பனே, உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில தகப்பனே, ஆண்டவரே உம்முடைய கரத்தை விட்டு வெளியே போகிற அந்த வாழ்க்கை இருக்கும் என்று சொன்னால், உம்முடைய பிள்ளைகளுடைய ஆண்டவரே அந்த வாழ்க்கையை நீர் மாற்றுவீராக. ஆண்டவரே உமக்குள்ளே எப்பொழுதும் ஆண்டவரே தங்களுடைய கையை ஆண்டவரே ஒப்பு கொடுத்து வாழக்கூடிய அந்த மேன்மையான அனுபவத்தை தரும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். இந்த நாள் முழுவதுமாய் உம்முடைய பிள்ளைகள் செய்கிற எல்லா காரியத்திலையும் உம்முடைய கரம் கூட இருந்து நடத்தட்டும் என்று சொல்லி இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட்.